நடிகை ஸ்ரீதிவ்யா தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு பல மொழிகளில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. ஆனா இவங்களுக்கு மதர் டங் தெலுங்கு. ஸ்ரீதிவ்யா ஏற்கனவே குழந்தை நட்சத்திரமா சில படங்களை நடிச்சவங்க தான். ஆனா இவங்க ஹீரோயினா மறுபடியும் சினிமாக்குள்ள என்ட்ரானது இவங்க அக்காவால தான். திருப்பாச்சி படத்துல விஜய்க்கு ஃப்ரெண்டா நடிச்ச கணேஷ் பாபு தெலுங்குல ஒரு படத்தை இயக்குனாரு. அதுக்கான ஆடிஷன் நடந்து அதுல ஸ்ரீதிவ்யாவோட அக்கா ஸ்ரீரம்யா ஹீரோயினா செலக்ட் ஆகி நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு நாள் ஸ்ரீதிவ்யா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்து எல்லாரும் ரம்யாவை விட திவ்யா நல்லா இருக்காங்களே, இவங்கள ஹீரோயினா நடிக்க வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு கடுப்பான ரம்யா, அதெல்லாம் முடியாது, நான் தான் இந்த படத்துல கமிட் ஆகிட்டேன்ல, அப்புறம் என்ன, அவ சின்ன பொண்ணு, அவளா நடிக்க மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க இருந்த பலரும் திவ்யா கண்டிப்பா நல்ல நடிகையா வருவாங்கன்னு அன்னைக்கே கணிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் திவ்யாவை தேடி சினிமா வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது. அவங்க அக்கா சினிமாவில் நடிச்ச அதே 2010 வருஷம் ஸ்ரீதிவ்யாவும் மன்சாங்கிற படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க. ஆனா அந்த படம் சரியா போகல. அடுத்து இவங்க நடிச்ச பஸ் ஸ்டாப்ங்கிற படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகவே தமிழ்ல வருத்தப்படாத வாலிபர் சங்க படம் மூலமா கோலிவுட்லயும் கால் பதிச்சாங்க. தமிழ் சினிமா தான் இவங்களுக்கு நல்ல நடிகைன்னு பேர் வாங்கி கொடுத்துச்சு. அந்த படமும் செம்ம ஹிட். இதுக்கு பிறகு ஸ்ரீதிவ்யாவோட மார்க்கெட் ஏற ஆரம்பிக்குது. தொடர்ந்து பென்சில், ஜீவா, மருது, பெங்களூரு நாட்கள், காக்கி செட்டுன்னு பல படங்கள் பண்ணாங்க. இந்த நேரத்துல தான் ஸ்ரீதிவ்யா மேல பல புகார்கள் சொல்லப்பட்டுச்சு. அதாவது இவங்க தமிழுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க கமிட்டான 2வது படத்துல 50,000 இவங்களுக்கு சம்பளமா பேசப்பட்டிருக்கு. ஆனா அந்த படத்துல சில சீன்ஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே விட்டுருக்காங்க. ஸ்ரீதிவ்யாவும் வேற படத்துல கமிட் ஆனதால அவங்களும் கண்டுக்காம இருந்திருக்காங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு, அதாவது ஸ்ரீதிவ்யா 50 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த நேரத்துல அந்த பழைய படத்தோட டைரக்டர் மற்றும் ப்ரொடியூசர் ஸ்ரீதிவ்யா படம் நடிக்காம ஏமாத்திட்டதாகவும் அதனால எங்களுக்கு பல கோடி நஷ்டம்னு சொல்லி அவங்க மேல கேஸ் போட்டு இனிமே இவங்க படங்களை நடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு ஸ்ரீதிவ்யா சரியான விளக்கம் கொடுத்த பிறகுதான் அந்த சர்ச்சை அடங்குனுச்சு. தன்னோட வளர்ச்சி பிடிக்காத சிலர் இப்படி பண்றதா அவங்களே ஒரு பேட்டியில வருத்தப்பட்டிருப்பாங்க. இந்த சர்ச்சை அடங்குறதுக்குள்ள இவங்க குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுனதா ஒரு வீடியோ இணையத்துல வைரல் ஆனிச்சு. அது ஸ்ரீதிவ்யா தானன்னு கண்டுபிடிக்கவே பலர் சிரமப்பட்டாங்க. ஆனா கடைசியில அது அவங்க தான் சொல்லப்பட்டுச்சு. ஒரு நடிகரோட வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போன இவங்க அங்க வந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு குடிச்சிட்டு டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஆனா இவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் இவங்க சும்மா டான்ஸ் மட்டும்தான் ஆடுனாங்க, மத்தபடி குடிக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்ரீதிவ்யா தரப்புல இருந்து எந்த விளக்கமும் கொடுக்கப்படல. காலப்போக்குல அந்த சர்ச்சையும் ஓடி அடங்குனுச்சு. கடைசியா இவங்க 2017ல சங்கிலி புங்கிலி கதவை தொடங்குற படத்துல ஜீவாவுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு கடந்த வருஷம் விக்ரம் பிரபுவோட ரைடு படத்துல தான் திரும்பவும் நடிச்சாங்க. இப்போ இவங்க நடிப்புல ரிலீஸ் ஆகியிருக்கிற மெய்யழகன் படம் இவங்களுக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும்னு சொல்லப்படுது. இவ்வளவு வருஷம் ஏன் படங்கள் நடிக்கலன்னு கேட்டதுக்கு, நான் தமிழ்ல தான் படம் பண்ணாம இருந்தேனே தவிர நடிக்காமலாம் இல்ல, மத்த மொழிகள்ல நிறைய படங்கள் பண்ணேன், அது ஒண்ணா ரிலீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க படத்துல உங்களோட ஃபேவரட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.